மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி ஆழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளில் தாயாம் திரு அவை திருப்பாடல் 149 தியானிக்க நமக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த திருப்பாடலுடைய வகையை பற்றி பார்க்கிற போது இது கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற, கடவுளுடைய மாட்சியை போற்றுகிற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது என்றால் மிகையாகாது. இந்த திருப்பாடலுடைய பின்னணியை சற்று நாம் பார்க்கிற போது, இதோ இஸ்ராயல் மக்கள் பபிலோனியா நாட்டிலே அடிமைகளாக்கப்பட்டு பின்பு அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது இறைவன் அவர்களுடைய வாழ்விலே செய்த நன்மைகளுக்காக, வெற்றிக்காக அவர்கள் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சாரார் கூறுகிற போது இந்த திருப்பாடல் மக்கபேயர் அவர்கள் போரிலே பெற்ற வெற்றியை கொண்டாடுகிற, வழிபாட்டில் பாடப்படுகிற ஒரு பாடலாக இந்த திருப்பாடலானது இருக்கிறது என்று அவர்கள் இந்த பாடலுடைய பின்னணியை எடுத்துரைக்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த பாடலானது வழிபாட்டிலே கடவுளுடைய நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பாடலாக, இறைவன் கொடுத்த வெற்றிக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பாடலாகவே இஸ்ராயல் மக்கள் திருவழிபாட்டிலே இந்த பாடலை பாடி இறைவனை போற்றி வந்தார்கள் என்பதை நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. இந்த திருப்பாடலுடைய அமைப்பை பார்க்கின்ற போது இந்த திருப்பாடலானது இதோ இஸ்ராயல் மக்கள் போரில் முடிந்து வருகிற போது இறைவன் அந்த போரிலே தனிப்பட்ட முறையிலே அக்கறை கொண்டு அந்த போரில் மக்களை வெற்றி அடைய செய்ய அவர் கொடுத்த அந்த ஆற்றலுக்காக, அவர் கொடுத்த அந்த மனித வளத்திற்காக இந்த திருப்பாடலின் ஆசிரியர் நன்றி கூறுகிறார். இறைவா, நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி, போரில் கிடைத்த வெற்றிக்கு நன்றி என்று இந்த திருப்பாடல் வரிகள் அதற்கு சான்றாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த திருப்பாடலானது இதோ அவர்கள் இறை வழிபாட்டிலே நடனமாடி ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நடனமாடியவர்கள் யார் என்று பார்க்கிற போது ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்போதும் இருந்து ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த திருப்பள்ளிப்பாட்டிலே இந்த பாடலை பாடி நடனமாடி கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் என்று திருப்பாடல் 149 நமக்கு அழகாய் சொல்லுகிறது. எனவே யார் முன்னிலையில் யார் நடனமாடினார்கள் என்று பார்க்கிற போது இதோ கடவுளையே தங்களுடைய அரசராக, கடவுளையே தங்களை படைத்தவராக மக்கள் கருதி கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள்.
ஆனால் கடவுளுடைய பதிலாளியாக்க அரசரும் அவர்களை வழிநடத்தியுள்ளார் என்பதை உணர்ந்தவராக இதோ இறை வழிபாட்டிலே இதோ அரசரோடு இணைந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள். எனவே இந்த திருப்பாடலிலே கடவுளுடைய அந்த பராமரிப்பை, கடவுளுடைய அன்பை, அவர் கொடுத்த அந்த வெற்றியை நினைத்து பாடுகிற ஒரு பாடலாகவே இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மேலுமாக கடவுள் பதிலாளியான அரசர் வழியாக மக்களுக்கு போரிலே வெற்றி பெற உதவி செய்தார் என்றும் ஆண்டவருடைய உதவியை நினைத்தும் இவர்கள் பாடினார்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கியதுதான் இந்த திருப்பாடலாக இருக்கிறது. இந்த திருப்பாடலை நாம் பாடுகிற போது அல்லது வழிபாட்டிலே ஜெபிக்கிற போது நமக்கும் ஒரு ஆழமான ஒரு கருத்தை இந்த திருவழிபாடு நமக்கு உணர்த்துகிறது. திருவழிபாடு என்பது கடவுளை நாம் போற்றுகிற ஒரு நேரம், கடவுளை மாற்றிப்படுத்துகிற ஒரு தருணம், மக்களோடு இணைந்து கடவுளை போற்றி புகழ்கிற ஒரு வாய்ப்பு தான் திருவழிபாடு. அந்த வழிபாட்டிலே இந்த திருப்பாடலை பாடுகிற போது இறைவன் செய்த நன்மைகள், குறிப்பாக வாழ்விலே பெற்ற வெற்றிகளுக்காக, நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. அன்று இஸ்ராயேல் மக்கள் போரிலே பெற்ற வெற்றிகளை மட்டுமல்ல, மாறாக ஆண்டவர் இன்றும் நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நமக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்வின் சூழல்கள் மத்தியிலே நாம் பெறுகிற வெற்றிகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவரை வழிபாட்டிலே அவரை புகழ்ந்து பாட இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே வழிபாடு என்பது வெறும் பார்வையாளர்களாக இல்லாமல் நாம் பங்கேற்பாளர்களாக மாறி ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைவு கூர்ந்தவர்களாக ஆண்டவரை போற்றி பாடுகிற ஒரு தளமாக வழிபாடு இருக்கிறது என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். எனவே ஒவ்வொரு வழிபாட்டிலும் நாம் பங்கெடுக்கிற போது இது ஒரு செயலாக அல்லது ஒரு கடமையாக இல்லாமல் ஆண்டவர் அனுதினம் நம்முடைய வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளையும் வெற்றிகளையும் நினைத்து ஆண்டவரை போற்றி நாமும் பாடுவோம். குறிப்பாக இந்த திருப்பாடலானது இன்றைய நாள் வழிபாட்டில் பங்கெடுக்கிற நமக்கு ஒரு இன்னும் அதிக ஒரு உந்து சக்தியாக இருந்து இறைவனை நாம் போற்றி பாட நமக்கு உதவி செய்ய இந்த நாளில் இறைவனை நாம் இறைஞ்சுவோமாக. எங்களை எந்நாளும் நேசித்து காத்து வழிநடத்தி வருகிற அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் வாழ்வில் அனுதினம் செய்து வருகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். நீர் எங்கள் வாழ்வில் கொடுத்து வருகிற வெற்றிகள் அனைத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் பங்கெடுக்கிற வழிபாடு உம்மை போற்றுகிற ஒரு தருணமாக, நீர் வாழ்வில் செய்கிற நன்மைகளை நினைவு கூர்ந்து உம்மை வாழ்த்தி போற்றி ஆராதிக்கிற ஒரு நேரமாக எங்கள் வாழ்வில் நாங்கள் பயன்படுத்தி உம்மை போற்றிட அருள் தாரும். இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தும். ஆமேன்.